முக்கிய செய்தி மகாராஷ்டிராவில் ஒரே கட்டமாக 288 தொகுதிகளில் தேர்தலானது இன்று காலை தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தல் காலை தொடங்கிய நிலையில் முக்கிய பிரபலங்களான சச்சின் டெண்டுல்கர், அக்ஷய்குமார் போன்றோர் காலை தொடங்கி விறுவிறுப்பாக வாக்களித்து வருகிறார்கள். மக்கள் அனைவரும் நீண்ட வரிசையில் நின்று தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றி வருகிறார்கள். மகாராஷ்டிரா பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணி தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. மகாராஷ்டிரா சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக தேர்தலானது நடைபெறுகிறது. இதையொட்டி இங்குள்ள 208 தொகுதிகளிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் காலை முதலே பொதுமக்கள் அனைவரும் நீண்ட வரிசையில் நின்று தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். 9,63,00,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருப்பதாக தகவல் வெளியானதை அடுத்து அனைவரும் நீண்ட வரிசையில் நின்று தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வரிசையில் முக்கிய பிரபலங்களான அனைவரும் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தொகுதியில் இன்று தேர்தலானது ஒரே கட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்குள்ள 288 தொகுதிகளிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் காலை 9 மணி நிலவரப்படி 6.61% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக அண்மை தகவல் வெளியாக இருக்கின்றது. மகாராஷ்டிரா பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கிய நிலையில் 9 மணி நிலவரப்படி 6.61% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மகாராஷ்டிராவில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறக்கூடிய இந்த சூழ்நிலையில் 288 தொகுதிகளிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் அனைவரும் காலை முதலே தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் காலை 9 மணி நிலவரப்படி 6.61% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவலானது வெளியாகி இருக்கின்றது. மகாராஷ்டிரா சட்டப்பேரவைக்கு இன்று ஒரே கட்டமாக தேர்தலானது காலை தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதையொட்டி இங்குள்ள 288 தொகுதிகளிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. காலை தொடங்கி வாக்காளர்கள் அனைவரும் நீண்ட வரிசையில் நின்று தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக ஜார்க்கண்டை பொறுத்தவரை இரண்டாம் கட்டமாக இன்றைய தினம் தேர்தலானது காலை தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது 9 மணி நிலவரப்படி 12.71% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவலானது வெளியாக இருக்கின்றது. ஜார்க்கண்டில் இரண்டாம் கட்டம் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. ஜார்க்கண்டில் மொத்தம் உள்ள 81 பேரவைத் தொகுதிகளில் முதல் கட்டமாக 43 தொகுதிகளுக்கு கடந்த 13ஆம் தேதி வாக்குப்பதிவானது நடைபெற்ற நிலையில் இன்றைய தினம் இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்டமாக 38 தொகுதிகளுக்கு காலை தொடங்கி விறுவிறுப்பாக வாக்குப்பதிவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் காலை 9 மணி நிலவரப்படி 12.71% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு ஜார்க்கண்டை பொறுத்தவரை 12 மாவட்டங்களில் உள்ள 16,218 வாக்குச்சாவடிகளில் காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவானது தொடங்கி இரண்டாம் கட்டமாக விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜார்க்கண்டை பொறுத்தவரையிலும் மக்கள் அனைவரும் நீண்ட வரிசையில் நின்று தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மகாராஷ்டிராவை பொறுத்தவரை காலை 9 மணி நிலவரப்படி 6.61% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மகாராஷ்டிராவில் உள்ள 288 தொகுதிகளிலும் காலை 9 மணி நிலவரப்படி 6.61% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவலானது வெளியாக இருக்கின்றது. மக்கள் அனைவரும் நீண்ட வரிசையில் நின்று தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் காலை 9 மணி நிலவரப்படி மகாராஷ்டிராவை பொறுத்தவரை அங்குள்ள 288 தொகுதிகளிலும் காலை 9 மணி நிலவரப்படி 6.61% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது. ஜார்க்கண்டில் மொத்தமுள்ள 81 பேரவைத் தொகுதிகளில் முதல் கட்டமாக 43 தொகுதிகளுக்கு கடந்த 13ஆம் தேதி வாக்குப்பதிவானது நடைபெற்ற நிலையில் மீதமுள்ள 38 தொகுதிகளுக்கு இன்று காலை வாக்குப்பதிவானது நடைபெற்று வந்தது. அதன்படி 9 மணி நிலவரப்படி 12.71% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜார்க்கண்டை பொறுத்தவரை இரண்டாம் கட்டமாக இன்று 38 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவானது காலை தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது. இந்நிலையில் காலை 9 மணி நிலவரப்படி ஜார்க்கண்டில் 12.71% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாக இருக்கின்றது. அண்மை செய்தியாக பார்த்தோம். மேலும் விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.